மாநில தலைவர் தேர்தலுக்கான விதிமுறைகள் என்னென்ன என்பதை அறிவித்திருக்கிறது தேசிய தலைமை. குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இருந்தால் மட்டுமே பாஜக மாநில தலைவர் பதவியில் போட்டியிட முடியும். 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக இல்லாத அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் ஆகியோர் போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டிருக்கிறது. நயினார் நாகேந்திரன் கட்சியில் சேர்ந்து 8 ஆண்டுகள் தான் ஆகிறது என்பதனால் கட்சியில் சேர்ந்து 4 ஆண்டுகளே ஆகிறது அண்ணாமலைக்கு. இப்படியான ஒரு சூழலில் யார் அடுத்த பாஜக மாநில தலைவராவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்ற கேள்வி எழுகிறது. இது சார்ந்த பகுப்பாய்வுகளை வழங்குவதற்காக நெறியாளர் பாலவேல் நம்முடைய இணைகிறார். பாலவேல், இனி உங்களிடம். நன்றி அபிநயா. பாஜக மாநில தலைவர் தேர்வு தொடர்பான பேச்சுக்கள் என்பது தொடர்ந்து சில நாட்களாகவே தமிழக அரசியலில் கவனம் பெறக்கூடிய ஒன்றாக மாறி இருக்கிறது. அந்த வகையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவினுடைய இன்றைய தமிழக வருகை என்பதும் அதனை ஒட்டியே இருக்கும் என்று கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் மாநில தலைவருக்கான தேர்தல் தொடர்பாக விருப்பு மனுக்களை பெற்றுக்கொள்வது குறித்த அறிவிப்பை பாஜக மாநில துணைத் தலைவர் சக்கரவர்த்தி அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அதில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த விதிமுறைகள் என்பது யார் தலைவர் என்ற பட்டியலில் இருந்த எண்ணிக்கையை தற்போது குறைத்திருக்கிறது என்பதும் கவனத்திற்குரிய விஷயமாக மாறி இருக்குது. கூடுதல் விவரங்களோடு நம்முடைய சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன் இணைகிறார். வேல்முருகன், ஏற்கனவே மாநில தலைவர்களுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பட்டியலில் இருந்து இந்த விதிமுறைகள் அந்த பட்டியலின் எண்ணிக்கையை தற்போது குறைத்திருக்கிறது. யார் யார் இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? குறிப்பாக பாஜக தலைவர் யார் என்ற ஒரு கேள்வி அப்படிங்கிறது தொடர்ச்சியாக நிலையில 2 விஷயங்கள் தொடர்ச்சியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையில தொடர்ந்து பாஜகவினுடைய தலைவராக வேண்டும் என்ற போட்டியில கடந்த காலங்களிலேயே நயினார் நாகேந்திரன் அவர்கள் தொடர்ச்சியாக அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். அந்த வகையில இந்த முறையும் நயினார் நாகேந்திரன் அதிக அளவுல போட்டியிட முயற்சி மேற்கொண்டு வருவதாக தகவல்கள் வெளியான நிலையில அதற்கான சிக்கல் எழக்கூடிய வகையில தற்போது இந்த அறிவிப்பானது குறிப்பாக இந்த தேர்தல் நடைமுறையில இருக்கிறத பார்க்கிறோம். குறிப்பாக 3 பருவங்கள் தற்போது இருக்க வேண்டும் அல்லது 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராக பாஜக உறுப்பினராக இருக்கக்கூடியவர்களுக்கு மாநில தலைவருக்கான அந்த வேல்முருகன் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். மாநில தலைவர் தேர்தலுக்கான விருப்ப மனு தொடர்பான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான அறிவிப்பை தமிழக பாஜக துணைத் தலைவர் வெளியிட்டிருக்கிறார். நியமன பதவியாக இருந்தாலும் தற்போது முறையாக தேர்தல் அறிவிப்பு என்பதை எப்படி புரிஞ்சுக்கணும்? இது யாருக்கான செக் அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கு? இல்ல, அதாவது ஒரு மாநில தலைவர் தேர்தலில் போட்டி போடுறதுக்கான அடிப்படை விதிகள் ஏற்கனவே பிஜேபியில இருக்கு. ஆனா தலைவர் நினைத்தால், தேசிய தலைவர் நினைத்தா அதுல ரிலாக்ஸேஷன் பண்ணி யாரை வேணா நாமினேட் பண்ணலான்ற ஒரு விஷயமும் இருக்கு. ஆனால் இப்போ அதிமுக பாஜக கூட்டணி ஓரளவுக்கு ஃபைனலைஸ் ஆன இந்த நிலைமையில அண்ணாமலையுடைய பதவி இருக்குமா இருக்காதா தலைவர் பதவி அப்படிங்கிற ஒரு கேள்வி முக்கியமான கேள்வியா இருக்கிறத பாக்குறோம். அமித்ஷா இன்னைக்கு ராத்திரி இங்க வரும்பொழுது வர இருக்கிற சூழல்ல அண்ணாமலையுடைய பதவி கிட்டத்தட்ட எடுக்கிறது உறுதியான மாதிரியான ஒரு விஷயம் தான். இப்போ தேர்தலுக்கு மனு வாங்குறதுக்கான இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டதை பார்த்தா கிட்டத்தட்ட புதிய தலைவர் போடுவது உறுதியாகிவிட்டது என்பது தெரிகிறது நமக்கு ஆக்சுவலா. ஸோ அந்த புதிய தலைவர் போடுவதற்கான கண்டிஷன் 10 வருஷம் அடிப்படை உறுப்பினராக இருக்கணும்னு சொன்னாங்கன்னா அண்ணாமலைக்கே அதற்கான தகுதி இல்லை. ஆக்சுவலா அண்ணாமலைக்கும் தகுதி இல்லை, நயினார் நாகேந்திரனுக்கும் தகுதி இல்லை. அவங்களாம் ரொம்ப லேட்டா தான் வந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இந்த மாதிரியான விதிகள் இருந்தால் கூட தேசிய தலைமையை நினைத்தால் யாரை வேணா நாமினேட் பண்ணலான்றது அடிப்படையான விஷயம். ஸோ ஆனால் இது சொல்றது விஷயம் என்னன்னா, அண்ணாமலை ஷுட் ரிசைன். அண்ணாமலை அவர் ரிசைன் பண்ணணும், தானா வாலண்டியரா ரிசைன் பண்ணணுன்ற ஒரு விஷயத்த மறைமுகமா கட்சி அவருக்கு சொல்லுது. ஆக்சுவலா நீங்க ரிசைன் பண்ணுங்கிற விஷயத்த மறைமுகமா கட்சி அவருக்கு சொல்லுது. அவர் இதுவரை ரிசைன் பண்ணாதான் தன்னை நீடிக்க வைப்பதற்கு என்னென்ன முயற்சிகள் எடுக்க வேண்டுமோ அது இன்றைய மதியம் வரை அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார் என்பது என் கருத்து. அது எடுபடலை என்பதுதான் என்னுடைய கருத்து. நன்றி பிரியன். தொடர்ந்து நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோலாகல ஸ்ரீனிவாஸ் அவர்கள். சார் வணக்கம். பாஜக மாநில தலைவர் தேர்தலுக்கான விருப்ப மனுக்கள் பெறுவது தொடர்பான அறிவிப்பு வெளியாக இருக்கிறது. 3 பருவங்கள் தீவிர தலைவராக, செயல்பாட்டாளராகவும் உறுப்பினராகவும், அதே நேரத்தில் குறைந்தபட்சம் 10 ஆண்டுகள் உறுப்பினராகவும் இருக்க வேண்டும் என்கிற விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? முதல்ல இந்த 3 பருவம் இருக்கு இல்லையா, ஒரு பருவம்ங்கிறது 3 ஆண்டுகள் பிஜேபியை பொறுத்தளவு. 3 பருவம்னா 9 ஆண்டுகள். தீவிர உறுப்பினராக இருக்க வேண்டும், அதாவது ஆக்டிவ் மெம்பராக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் 10 ஆண்டுகள் அவர் அடிப்படை உறுப்பினராக இருக்க வேண்டும். ஆக்சுவலா தீவிர மெம்பராக இருக்கணும்னாலே நீங்க அடிப்படை உறுப்பினராக இருந்தா தான் முடியும்.
அதனால இந்த ஒரு 9 வருஷம், அது ஒரு 10, அப்படின்னா 19 வருஷம் இல்லாட்டி 20 வருஷம் பிஜேபியில இருக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. ஓவராலா 10 இயர்ஸ் நீங்க வந்து பிஜேபியில இருந்திருக்கணும். அதுல வந்து எப்படி இருந்தாலும் சரி நீங்க 3 பருவ காலம் வந்து அதுல ஆக்டிவ் மெம்பரா இருந்திருக்கணும் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்போ அதன் மூலமா இந்த 10 ஆண்டுகளுக்கு குறைவான ஒரு தகுதி கொண்டவர்கள், அதாவது பிஜேபிக்கு வந்து 8 வருஷம் ஆச்சு, 6 வருஷம் ஆச்சு, 4 வருஷம் ஆச்சு, அவங்க வந்து மாநில தலைவர் ஆக முடியாது அப்படின்னு தெளிவாகி இருக்கிறது. அப்படின்னா இது ஆக்சுவலா ரொம்ப காலமா இந்த பிஜேபியில இருந்து கொண்டு இருக்கக்கூடிய சீனியர்ஸ் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்திருக்கிறது, அல்லாட்டி அந்த வாய்ப்பை உருவாக்கணுங்கிற நோக்கத்துல இந்த விதிகள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இதை வேற ஒரு விதமா பார்த்தா RSS பேக்ரவுண்ட் கொண்டவங்க, ரொம்ப காலமா இங்க இருக்கிறது RSS பேக்ரவுண்ட் கொண்டவங்க, அவங்க வந்து தலைவராக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணப்பட்டிருக்கலாம். என்னை பொறுத்தளவுல இதெல்லாம் உடைச்சு பேசுறதுன்னா அநேகமா மீண்டும் பொன்னாருக்கோ அல்லது மதுரை பேராசிரியர் சீனிவாசன் போன்றவர்களுக்கோ வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். இவங்க எல்லாருமே வந்து RSS டச் கொண்டவங்க, அதுவும் பொன்னார் வந்து இந்து முன்னணி அப்படிலாம் வந்தவர். இவர் பேராசிரியர் சீனிவாசன்லாம் வந்து கம்ப்ளீட்டா RSSல இருந்தவர், சங்கத்திலேயே இருந்து அதுக்கப்புறம் பார்ட்டிக்கு வந்தவர். அவங்க எல்லாம் ஆரம்பத்துல இருந்த கட்சி ஆரம்பிச்ச காலத்துல இருந்தே இருக்கிறவங்க. சோ அதனால இப்ப இவர்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதா நான் நினைக்கிறேன். நன்றி திரு கோலாகல சீனிவாஸ். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசியாம் அவர்கள். சார் வணக்கம். பாஜக மாநில தலைவர் தேர்தலுக்கான விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த ரேஸ்ல இருந்தவர்களுக்கான வாய்ப்பு குறைவு, அந்த பட்டியலினுடைய எண்ணிக்கை குறைந்திருக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கணும்? இல்ல, திரு கோலாகல சீனிவாஸ் சொல்வது அநேகமா சரிதான். ஆக்டிவ் மெம்பர்ஷிப்ங்கிறது முதல்ல இருந்தே இருக்குங்க. நான் வந்து இந்த 2009 காலகட்டத்துல பிஜேபிக்கு வெப்பும் ஒரே நாடும் பண்ணி கொடுத்துட்டு இருக்கும்போது கமல் நிலையத்துல அந்த ஒரு 2 அறை இருந்துச்சு எனக்கு. அப்பதான் இலகணேசன் தேர்தல் முடிஞ்சு அவர் மாநிலத்தில் ஒரு பதவி காலம் முடிஞ்சு பொன்னார் வர்றாரு. அப்போ ஆக்டிவ் மெம்பர் அது ரொம்ப வலியுறுத்துறாங்க. 3 வருஷம் 3 9 வருஷம் 3 பருவம்னா ஆக மொத்தம் 10 வருஷம்னு ஒரு கணக்கு இருந்துச்சு. ஆனா அது மாநிலத்துக்கு மாநிலம் வித்தியாசப்படும். இப்ப கேரளால பிரசிடென்ட் அவருக்கும் RSS சம்மந்தம் இல்லை. ஆனா கேரளால வளர்ச்சி அடைஞ்சிருச்சுன்னா இதை வந்து அமல்படுத்துவாங்க, ஸ்ட்ரிக்டா அமல்படுத்துவாங்க. அப்ப தமிழ்நாட்டுல குறிப்பிடத்தகுந்த வளர்ச்சியை பிஜேபி பெற்றிருக்கிறது என்று RSS நினைக்கிறது. அதுபோல் RSSக்கு 100 வருஷம். 100 வருஷங்கும் போது நூற்றாண்டு விழா கண்ட ஒரு இயக்கம் தங்கள் இயக்கத்திலிருந்து ஒருவர் வந்து மாநிலங்கள்ல தலைவராக இருக்கணும்னு விரும்புவது இயற்கை தான். அந்த வகையில வந்து தமிழ்நாட்டுல SR சேகர் கூட வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாடு பிஜேபியிலேயே சீனியர் மோஸ்ட் வந்து SR சேகர் தான், கிட்டத்தட்ட 40 வருஷம் இருக்குங்க. அவருக்கும் வாய்ப்பு இருக்கு. கோயம்புத்தூரை சேர்ந்தவர். இந்த மாதிரியான ஒரு மேஜர் கம்யூனிட்டி எதுவும் அவர் கிடையாதுங்கிறது அவருக்கான அட்வான்டேஜ். பேராசிரியர் ராமசீனிவாசன் அவருக்கும் வாய்ப்பு இருக்கு. பொன்னார் அவர்களுக்கு மீண்டும் மறு வாய்ப்பு தரணும். அப்படி தருவார்களான்னு எனக்கு அது தெரிய வரல. நம்ம எதை பார்க்கணும்? ஏன் நேரடியாக தலைவர் நியமனம் செய்யப்படலாம், நயினார் நாகேந்திரனோ அல்லது மற்றொருவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படலாம் அப்படிங்கிறதுக்கான சூழல் இருந்த நிலையில இப்படி ஒரு விதிமுறைகளின் அடிப்படையில் விருப்ப மனுக்களை பெற்று தேர்தல் நடத்தி அதன் மூலமாக தலைவரை தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு நெருக்கடி, நிர்பந்தம் அல்லது என்னன்னு அதை புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. இல்ல, நேரடியான நியமனம் கிடையாது. இப்போ திரு அண்ணாமலை அவர்கள் கூறியது போல 50 பேர் நின்று ஆளுக்கு ஓட்ட கேன்வாஸ் பண்ணி அப்படி சிஸ்டம் கிடையாதுங்க. அவர்களோட விருப்பத்தை வந்து தலைமைக்கு தெரிவிப்பாங்க. தலைமை இதே மாதிரி வந்து விருப்ப மனு வாங்கும். அதுக்கு பிறகு யாராவது ஒருத்தர கான்சென்சஸ் அடிப்படையில ஏகோபித்த முடிவுல தான் தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் தேர்தல்னு சொன்னாலுமே பேக்ரவுண்ட்ல எப்போதுமே பிஜேபியில இதுதான் நடக்குது. ஆனால் தலைவர் பதவிக்கான தகுதிகள் என்பதை வந்து இந்த முறை பகிரங்கப்படுத்தி இருக்கிறார்கள். அப்படி புரிஞ்சுக்கிடலாம். இதுவரைக்கும் இப்படியான ஒரு பிரஸ் நோட் போட்டு பகிரங்கப்படுத்தியது கிடையாது. ஆனா உள்வட்டாரங்கள எல்லாருக்குமே இது தெரியும். அப்ப பகிரங்கப்படுத்துவதன் மூலமாக இன்னருக்கு வாய்ப்பு இல்லை என்பதை மறைமுகமாக உணர்த்துகிறார்கள். அப்படி வாய்ப்பு இல்லாதவர்கள் என்பவர்கள் யாருக்கெல்லாம் இந்த தகுதிகள் இல்லையோ அவர்கள் எல்லாம். இப்ப ஏன் அண்ணாமலைக்கு முதல்ல இந்த வாய்ப்பு தந்தாங்க? அப்போ பிஜேபி வளரல. அதனால வந்து இப்போ கேரளால எப்படி நம்ம வாய்ப்பு இன்னொருத்தர் கொடுத்துருக்கோமோ அப்படி புதியவருக்கு கொடுத்தோம். இப்ப பிஜேபி வளர்ந்திருக்கு. அதனால RSS சார்புடைய ஒருவர், அதான் சித்தாந்த ரீதியாக வலிமையாக உள்ளவர்கள், புதிய சித்தாந்தம், RSS சித்தாந்தம், பிஜேபி சித்தாந்தம், அதற்கான புதிய ஓட்டு வங்கி, இப்படிதானே பிஜேபி போயிட்டு இருக்கு. அப்ப திராவிட சித்தாந்தத்துக்கு நேர் எதிராக இன்னொரு சித்தாந்தத்தை நிலை நிறுத்தி அதற்கான ஓட்டு வங்கி ஆரம்ப கட்டத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் வளர்த்து வைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு பிறகு வருகிற புதிய தலைவர் அதே சித்தாந்தத்தில் ஊறி வளர்ந்து வந்தால் தானே அந்த ஓட்டு வங்கியை உயர்த்த முடியும். அப்படியான ஒரு சித்தாந்த பார்வை தான் இது.
நன்றி திரிஷா. இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு ஷபீர். ஷபீர் வணக்கம். இந்த புதிய விதிமுறைகள் என்பது ஏற்கனவே ரேஸ்ல இருக்கிற திரு அண்ணாமலை, நயினார் நாகேந்திரன் போன்றவர்களுக்கான வாய்ப்பில்லை. RSS பின்புலம் கொண்ட மூத்த அனுபவம் கொண்ட பல தலைவர்களுக்கு மீண்டும் தலைவராவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக நியமிக்கப்படும் போது இந்த கிரைட்டீரியா பாஜக தலைமை இருந்தாங்கன்னா அவர் மாநில தலைவர் ஆவதற்கான வாய்ப்பே இருக்காது. பட் ஆனால் இன்னைக்கு வேறு மாநில தலைவர் யாரை நியமிப்பது, என்ன பண்ணுவது அப்படின்றத பற்றி ஒரு தீவிரமான ஒரு விவாதம் கட்சிக்குள்ளே நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தேசிய தலைமைக்கு ஒரு பெரிய நெருக்கடி என்பது உண்டாயிருக்கு. நீங்க அண்ணாமலையை வந்து தலைவராக நீங்க அவரை எடுத்துட்டு வேற யாராச்சும் போடுறீங்க அப்படின்னா அது ஒரு RSS பின்புலத்துல இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு அந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்ற மாதிரி RSS நெருக்குகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியும் இதன் மூலமாக எழுந்துள்ளது. ஏன்னா இந்த அடிப்படையில நீங்க தலைவர் பதவி அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலையும் குவாலிஃபை ஆக மாட்டாரு, திரு நயினார் நாகேந்திரன் அவர்களும் குவாலிஃபை ஆக மாட்டாங்க. அப்போ RSS பின்புலத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் வந்து இதுல குவாலிஃபை ஆவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்றது ரொம்ப வெளிப்படையாக தெரிகிறது. அப்போ ஏதோ ஒரு இடத்துல இந்த விஷயங்கள் குறித்து, தமிழ்நாடு அரசியல் நிலவரம் குறித்து RSS ஒரு மிக தீவிரமான ஒரு அழுத்தத்தை பாஜக தலைமைக்கு கொடுத்திருக்கு அப்படின்றது ரொம்ப தெளிவாக புரிகிறது. ஆனால் இந்த இந்த மாதிரியான ஒரு அறிவிப்பு வெளியே பண்றதே வந்து நாங்க வந்து தேர்தலை வந்து இங்க அடுத்த தலைவரை யாரை தேர்ந்தெடுக்கிறோமோ அது ரொம்ப ஒரு நியாயமான முறையிலையும் ஒரு ரூல்ஸ் பிரகாரம், பைலா பிரகாரம் தான் நாங்கள் அதை செய்கிறோம் அப்படின்றத காட்டிக்கிறதுக்கு ஏன் பாஜக இவ்வளவு முயற்சி செய்கிறது அப்படின்றதான் வந்து இங்க இருக்கக்கூடிய கேள்வி. அப்போ உள்ளுக்குள்ளேயே வந்து ஒரு பெரிய சலசலப்பு அப்படின்றது உருவாகி இருக்கிறது. நாளைய தினம் திரு அமித்ஷா அவர்கள், உள்துறை அமைச்சர், இங்க இருக்க போகிறார். அப்ப அவருடைய முன்னிலையில அந்த விஷயங்கள் விவாதிக்கப்படும், அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. சோ கிட்டத்தட்ட அந்த விஷயத்துலதான் ஒரு கிளாரிட்டி வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன். பட் இப்போதைக்கு RSS உடைய தலையீடு அப்படின்றது இங்க பெரிய அளவுல இருக்கு. அப்ப RSS வேற ஒரு கேண்டிடேட்டை வந்து ப்ராப் அப் பண்ணியிருக்காங்களா அப்படின்றதும் ஒரு கேள்வி. இதுலதான் வந்து ப்ரொஃபசர் ராமசீனிவாசன் போன்றவர்கள்லாம் வந்து நீண்ட காலம் டெல்லியில முகாமிட்டு இருந்தாங்க. அவங்களும் வந்து ஏதோ ஒரு வகையில மாநில தலைவருக்கான பதவியில் வர வேண்டும், அவருக்கு ஒரு RSS பின்புலம் இருக்கிறது அப்படின்னும் போது அவரு ஒரு சாய்ஸாக இருக்க போகிறாரா அப்படின்றதும் ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்கு. நன்றி ஷபீர். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள். சார் வணக்கம். பாஜகவினுடைய புதிய மாநில தலைவருக்கான விதிமுறைகள் வெளியாகி இருக்கிறது. இது சட்டப்பூர்வமாக நடக்கக்கூடிய தலைவர் தேர்தல் அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா, இல்ல தமிழ்நாட்டில் கூட்டணிக்காக ஒரு அரசியல் சமரசம் அப்படின்னு பார்க்கணுமா? இல்ல, இது ரெண்டும் இருக்கு. தலைவர் அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கும் போது சட்டப்பூர்வமாக அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்க யாரையாவது அப்பாயிண்ட் பண்ணணும் அப்படின்னும் போது அதற்கு வந்து அவர்களுக்கு வந்து எந்த விதிவிலக்கும் இல்லை. இது முழுக்க முழுக்க கூட்டணிக்கான ஒரு தேர்தலாக தான் இதை நாம் பார்க்க வேண்டும். கூட்டணி மட்டுமில்லாமல் கூட்டணிக்காக திரு நயினார் நாகேந்திரன் அவர்களை தான் தலைவராக தேர்ந்தெடுப்பார்கள் அப்படின்னு எல்லாருமே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவருக்கான பின்புலம் அப்படிங்கிறது வந்து அவர் ஏற்கனவே ஒரு திராவிட கட்சியில் பல காலம் இருந்தவர். வேறொரு கட்சியிலிருந்து வந்தவரை நீங்கள் நியமிக்கலாமா? இன்னொன்னு என்னன்னா, எந்த கட்சியோட கூட்டணி பேசணுமோ அந்த கட்சியினுடைய மூத்த உறுப்பினராக பலகாலம் இருந்தவர். அப்போ வந்து அவர் வந்து அதற்கான கேள்விகள்லாம் எழுது, அவர் எப்படி சரியான ஒரு கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்துவார் அப்படின்னு. ஸோ அதற்காக தான் இது போன்ற விஷயங்களை நாங்களும் வந்து தேர்தலை வந்து மிகவும் நியாயமாகவும் தார்மீக முறையில் நடத்துகிறோம் அப்படின்னு வெளிப்படையாக காட்டுவதற்காக தான் பாஜக இதை செய்கிறது. இப்போ வந்து நம்ம நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா தான் தெரியும் யாரு வந்து பாஜக இதுல வந்து ஒன்றுக்கும் மேற்பட்ட நாமினேஷன்ஸ் இருக்குங்கிறது நான் நம்பல. ஒரு நாமினேஷனா தான் இருக்கும். அந்த நாமினேஷனை வந்து மேக்சிமம் என்ன பண்ணுவாங்கன்னா அனானிமஸா எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த நாமினி யாருங்கிறது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதன் பொறுத்து 10 வருடத்துக்கு மேற்பட்டவர்கள் யார் இருந்தார்கள். எனக்கு கிடைச்ச தகவல் என்னன்னா, ஒரு புதுமுகமாக கூட அந்த மாநில தலைவர் இருப்பார். ஒரு அதை வச்சு அவர் பேஸ் வந்து வெளிப்படையா மக்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் அவர் வரக்கூடிய அந்த சமூகம், அந்த பின்புலம், இது போன்ற விஷயங்களை வைத்துதான்
புதிய தலைவர் இருப்பார் அப்படிங்கிற பேச்சு தான் பாஜகவில் அடிபடுகிறது. ஸோ நாளைக்கு வரைக்கும் நம்ம பொறுத்திருந்து, எனக்கு தெரிஞ்சு ஒரு அனானிமஸ் எலெக்ஷனா தான் இருக்கும். ஸோ இப்போ நாளைக்கு யாரு வேட்புமனு தாக்கல் பண்றாங்களோ அவர்கள் தான் தலைவராக தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. நன்றி திரு சிவபிரியன். இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பாஜக மாநில தலைவர் தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அது இணையதளத்திலும் அந்த விருப்ப மனு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் வேல்முருகன். வேல்முருகன், நம்மோடு தொலைபேசி வாயிலாக பேசிய மூத்த பத்திரிகையாளர்கள் RSS பின்புலம் கொண்ட ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுக்க வேண்டும் என்கிற முனைப்பில் பாஜக இருக்கிறது. அதன் அடிப்படையில் நீண்ட காலம் RSS பின்புலத்தில் பணியாற்றிய பாஜகவினுடைய மூத்த தலைவர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கான வாய்ப்புகள் அதிகம் என்றும் கூறியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் விருப்ப மனுவும் இணையதளத்தில் வெளியாக இருக்கிறது. விவரங்களை பதிவு செய்யலாம். அளவில் குறிப்பாக யார் பாஜகவினுடைய அடுத்த தலைவர் அப்படிங்கிற கேள்வி தற்பொழுது மிக வெளிப்படையாக எழுந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். குறிப்பா இந்த வெளியாக இருக்கக்கூடிய இந்த புது அந்த விண்ணப்பத்திலேயே எத்தனை ஆண்டுகள் அவர்கள் பாஜகவில் இருந்திருக்கிறார்கள், அதே போல எத்தனை பருவங்கள் குறிப்பாக பாஜகவில் தீவிர உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள், அவர்களை 10 பொதுக்குழு உறுப்பினர்கள் ஆதரித்து அவர்களுடைய கையெழுத்தோடு தற்போது அந்த ஒப்பந்தங்கள் தற்போது அந்த கையெழுத்து என்பது போடப்பட்டிருக்கிறதா உள்ளிட்ட அந்த விவரங்கள் எல்லாம் தற்போது அதுல குறிப்பிட்டு தான் தற்போது இந்த விண்ணப்பமானது கொடுக்க வேண்டும் என்கின்ற தற்போது அந்த முழுமையான அந்த விவரத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக இதற்கு முன்னதாக நாம் ஏற்கனவே குறிப்பிட்டதை போல பல மாநில தலைவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தாலும் இப்பொழுது கொடுத்திருக்கக்கூடிய இந்த கிரைட்டீரியா அடிப்படையில் மாநில தலைவர்கள் தேர்ந்தெடுக்கப்படவில்லை. அதற்கு உதாரணமாக அண்ணாமலை அவர்களே பார்க்கலாம். எனவே இந்த தேர்தலில் அண்ணாமலை அவர்களே தற்போது நாமினேஷன் செய்யக்கூடிய வகையில் இந்த திருத்தமான, அதாவது தற்போது இந்த அறிவிப்பானது இல்லை அப்படிங்கறத பார்க்க முடிகிறது. அந்த வகையில் நாளை குறிப்பாக 2 மணி முதல் 4 மணி வரைக்கும் தற்பொழுது tnbjp.com என்ற அந்த வெப்சைட் மொழியில அந்த வெப்சைட்டினுடைய பகுதியில் தற்போது இந்த விண்ணப்பமானது பெறப்பட்டு குறிப்பாக மாநில தலைவர்களுக்கு குறிப்பாக இந்த 10 ஆண்டுகள் தீவிர உறுப்பினராக இருந்த பாஜகவினுடைய நிர்வாகிகள் மட்டுமே தற்போது விண்ணப்பிக்கக்கூடிய வகையில் இந்த விண்ணப்பங்கள் தற்போது மாற்றப்பட்டிருக்கிறது. எனினும் கூட இது இல்லாமல் பாஜகவை பொறுத்தளவிற்கு எப்பொழுதுமே இந்த மாநில தலைவர்கள் விவரங்கள் அப்படிங்கிறது திடீரென்ற ஒரு அறிவிப்பாக இருக்கும். ஆனால் தற்போது முதல் முறையாக தற்பொழுது இது போன்ற அறிவிப்போடு அது தேர்தலில் விண்ணப்பத்தை கொடுத்து அதன் மூலமாக இந்த தேர்தல் நடைமுறை அப்படிங்கிறது ஒரு புதிதான நடைமுறை அப்படிங்கிறதுனால விரைவில் அந்த தேர்தலுக்கான அறிவிப்பு 12ஆம் தேதி தேர்தல் நடைபெற்று உடனடியாக அறிவிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே இந்த விண்ணப்பத்தை தற்போது மூத்த நிர்வாகிகள் எப்படி குறிப்பாக இந்த 10 ஆண்டுகளுக்கு குறைவாக அந்த வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கறத பொறுத்துதான் பார்க்க வேண்டும். வேல்முருகன், நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க, பேசலாம். நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் திரு ஆர்கே. தற்போது பாஜக மாநில தலைவர் தேர்தலுக்கான விருப்ப மனுக்களை பெற்றுக்கொள்வதற்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது. மிக முக்கியமாக விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த விதிமுறைகள் இருக்கக்கூடிய மூத்த தலைவர்களினுடைய சஜெஷன்ஸ் அப்படிங்கறது எப்படி பார்க்கிறீங்க? தொடர்ந்து பேசலாம். தமிழ்நாடு பாஜக தலைவர் தேர்வுக்கான விருப்ப மனுக்களை நாளை பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை பாஜகவினுடைய அதிகாரப்பூர்வ தமிழ்நாடு இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது அதனுடைய படிவம் F ஆனதும் தற்போது வெளியிடப்பட்டிருக்கிறது. இந்த விதிமுறைகளில் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்பது 3 பருவங்கள் தீவிர உறுப்பினராகவும் குறைந்தது 10 ஆண்டுகள் அடிப்படை உறுப்பினராகவும் இருக்க வேண்டும் என்கிற அந்த அடிப்படை விதிகள் என்பது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஏற்கனவே தலைவராவதற்கான தேர்வில் இருந்த தற்போதைய மாநில தலைவரான அண்ணாமலை, சட்டமன்ற உறுப்பினர் நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட பல தலைவர்கள் அதற்கான வாய்ப்பை இழக்கிறார்கள். அதே நேரத்தில் மூத்த தலைவர்களான பொன் ராதாகிருஷ்ணன், வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், ராம சீனிவாசன், SR சேகர் போன்ற தலைவர்களினுடைய பெயர்களையும் நம்முடைய மூத்த பத்திரிகையாளர்கள் குறிப்பிட்டதை பார்த்தோம். நம்மோடு இணைந்திருக்கிறார் திரு ராதாகிருஷ்ணன் அவர்கள். சார் வணக்கம். மாநில தலைவர் தேர்தலுக்கான விருப்ப மனு அறிவிப்பு வந்திருக்கிறது. ஒரு ப்ரொசீஜர் அடிப்படையில் மாநில தலைவர் தேர்வு நடக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதை எப்படி புரிஞ்சுக்கணும்? ஆனா அந்த ப்ரொசீஜர் பிரகாரம் பாத்தீங்கன்னா அண்ணாமலை தலைவராக இருக்க முடியாது இல்லையா? அண்ணாமலை ரஜினியுடைய கட்சியில் தானே முதல்ல இருந்தாரு. அதன் பிறகு இங்க சேர்றாரு. அந்த 10 வருடம் என்ற அந்த கால அளவு அண்ணாமலைக்கு வெயிட் பண்ணிருக்காங்க. ஏறத்தாழ அதே மாதிரி தான் இப்ப அடுத்த நயினார் 2017 தான் ஜாயின் பண்ணியிருக்காரு ஜெயலலிதா அம்மையாருடைய மறைவுக்கு பிறகு.
அப்போ அவருக்கும் அது பொருந்தாது என்றுதான் கருதுகிறேன். இந்த லிஸ்ட் எல்லாம் சும்மாங்க, அதாவது அந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நார்ம்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த நார்ம்ஸ் எல்லாம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா கிடையாது. யாரையெல்லாம் அவர்கள் வந்து அவாய்ட் பண்ணுமோ அந்த நபர்களுக்கெல்லாம் அப்ளிகபிளா இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இந்த இட் இஸ் ஃபாலோட் ஒன்லி இன் டிஃபால்ட் என்றுதான் என்னை பொறுத்தளவில் நான் பார்க்கிறேன். பாஜக மட்டும் கிடையாது, எல்லா கட்சிகளுக்கும் அப்படித்தான் இருக்கிறது. ஒரு நார்ம்ஸ் இருக்கும், அந்த நார்ம்ஸுக்கு அதீதமாக பல விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கும். அந்த விதத்தில் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு 4 பேர் தான் இருக்காங்க. அந்த 4 பேர் ஜெயிச்சு வந்திருக்காங்க. இப்போ மனசம்மதம் இருக்கின்ற, இல்லை என்றால் தமிழக மக்கள் விரும்புகின்ற, தமிழக மக்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்ற தலைவர்கள் பாத்தீங்கன்னா 4 பேர் தான் இருக்காங்க. இந்த 4 பேர்ல இருந்து ஒருத்தரை சூஸ் பண்ணுங்கிறது தான் பாஜக இருக்கின்ற பல நண்பர்களும் இங்க எங்கிட்ட கூடிக்கொண்டிருக்கிறார்கள். அதுல இப்போ வந்து வானதி ஸ்ரீனிவாசனாலும் சரி, நாயண்டனாலும் சரி, இல்லை நம்ம இவரு நாகர்கோவில்காரரானாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் இருக்கின்ற ஒரு பாசிட்டிவ்ஸ் இருக்கு, நெகட்டிவ்ஸ் இருக்கு. ஆனால் அதுல வந்து இப்போ ஒரு பாசிட்டிவ்ஸ் வந்து ஏற்கனவே ட்ரை பண்ணியாச்சு. ஒரு கம்யூனிட்டியை வைத்துக்கொண்டு, வெஸ்ட் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கின்ற தலைவரை வைத்துக்கொண்டு அந்த கம்யூனிட்டி வந்து அரவணைத்து போவார்களா என்று பார்த்து விட்டார்கள். அது வந்து ஒர்க் அவுட் ஆகல. இனிப்போ அடுத்த கம்யூனிட்டிகிட்ட போக வேண்டியதானே. அப்ப அடுத்த கம்யூனிட்டி என்றால் திருநெல்வேலி பக்கம் இருக்குன்னா நாயனார் தான் கரெக்டா இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அப்ப அதனுடைய அடிப்படையில் தான் இது. போட்டியெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க, இதெல்லாம் தேர்வு தான். அதன் பிறகு அறிவிப்பார்கள். இப்ப பிரசிடென்ட்டுக்கு போட்டி என்று சொல்வார்கள். இப்ப ஜேபி நட்டா இருந்தால் கூட இன்னைக்கு ஜேபி நட்டா முன்னாடி எத்தனை பேர் நிற்கிறாரு? அவர் தான் பாஜகனுடைய தலைவர், அவர் தான் வந்திருக்க வேண்டும் இந்த ஆர்கனைசேஷன் விஷயத்துக்கு. அவர் வந்தாரா? கிடையாது இல்லையா. அமித்ஷாவா தான் வந்து இருக்கிறார். அப்ப பாஜகவை பொறுத்தவரை, கட்சியை பொறுத்தவரை, அரசாங்கத்தை பொறுத்தவரை, அரசை பொறுத்தவரை தவிர நிச்சயமாக கிடையாது என்று நமக்கு அனைவருக்கும் தெரிகிறது. மிக்க நன்றி திரு ராதாகிருஷ்ணன். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. பாஜக மாநில தலைவர் தேர்வுக்கான விருப்ப மனுக்களை நாளை பிற்பகல் பெற்றுக்கொள்ளலாம் என பாஜக மாநில துணைத் தலைவரும் தேர்தல் அதிகாரியுமான சக்கரவர்த்தி அறிவித்திருக்கிறார். அதன் அடிப்படையில் தற்போது விருப்ப மனுக்கள் நாளை பிற்பகல் 2 மணி முதல் 4 மணி வரை பாஜகவினுடைய தமிழ்நாடு இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து விருப்ப மனுக்களை வழங்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அபிநயா, தொடர்ந்து மற்ற செய்திகளை வழங்கலாம். நன்றி பாலவேல்.